Your Grace, Most Reverend Francis Callist, Archbishop of Pondicherry Kundalore, Reverend Father Rosario, Rector of the Cathedral, Reverend Fathers, Reverend Sisters, and my dear friends, brothers and sisters in our Lord Jesus Christ. It is a great joy for me to be present in this fascinating cathedral of the Immaculate Conception in the Archdiocese of Pondicherry Kundalore and celebrate the Holy Mass for you this evening. அன்புக்குரியவர்களே, இந்தியா, நேபாள் நாடுகளினுடைய திருத்தந்தையின் திருத்தூதராக இருக்கிற மாண்புமிகு பேராயர் லியோபோல்டோ ஜிரெலி அவர்களுடைய இந்த மறையுரையை வரிக்கு வரியாக அல்லது எழுத்துக்கு எழுத்தாக அல்லது சொல்லுக்கு சொல்லாக மொழியாக்கம் செய்வதற்கு பதிலாக ஒட்டுமொத்தமாக கருத்தியலாக்கம், சுருக்கத்தையும் தொகுப்பையும் வழங்குவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். திருத்தந்தையினுடைய திருத்தூதர் முதலிலே உண்மையிலேயே இந்த இடத்தில், இந்த கவின்மிகு பேராலயத்திலே, இந்த மாலை பொழுதிலே வங்க கடற்கரை ஓரத்திலே இருக்கிற புதுவை நகரிலே பிரெஞ்சு கலாச்சாரமும் இந்திய கலாச்சாரமும் சங்கமிக்கின்ற இந்த அற்புதமான ஒரு பூமியில் உங்களோடு இணைந்து இந்த இடத்தில் திருப்பலி நிறைவேற்றி இந்த விழாவை ஆரம்பித்து வைப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அப்படிப்பட்ட விழா 9 நாட்கள் நாம் கொண்டாடுகிற பொழுது அன்னையினுடைய பிறப்பிற்கும் அவருடைய அமல உற்பவத்திற்கும் நாம் விழா எடுக்கிறோம். அன்னையினுடைய அமல உற்பவம் இல்லை என்று சொன்னால் ஆண்டவர் இயேசுவனுடைய பிறப்பு இல்லை. எனவே இந்த விழா மிக முக்கியமான விழாவாக நாம் கொண்டாடுகிறோம். அதை தகுதியுடன் கொண்டாடுவதற்கு அந்த அன்னையினுடைய விழாவினுடைய தேவையை அல்லது அதனுடைய மகத்துவத்தை, அதனுடைய பொருளை நாம் உணர்ந்து கொண்டால் நலமாக இருக்கும் என்று கருதுகிறேன். அன்னைக்கு இந்த மங்கள வார்த்தை நற்செய்தி அறிவிக்கப்பட்ட பொழுது ஏதோ ஆண்டவருடைய அடிமை ஆம் என்று அவள் சொன்னதனால் இறைவன் கருவாக அவருடைய உதரத்திலே உருவாகின்றார். அவ்வாறு அவர் உருவாகுவதற்கு அடிப்படையான காரணம் அன்னை மரியாள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு முழுவதுமாக அடிபணிந்தாள், அர்ப்பணித்தாள், கீழ்ப்படிந்தாள், சாட்சியோடு இருந்தாள். இறைவன் அவருக்கு வழங்கிய ஒரு மாபெரும் தனித்துவ அருளாகவும் சிறப்புரிமையாகவும் அவருக்கு இந்த பிறப்பு நிலை பாவத்திலிருந்து அவருக்கு விடுதலை அளித்து தான் தோன்றுகின்ற இடத்தை அற்புதமாக புனிதப்படுத்தினார். இந்த சித்தாந்தம் அல்லது நம்பிக்கை கோட்பாடு நமக்கு எப்படி தேவையாக இருக்கிறது என்று சொன்னால், இறைவனினுடைய அருளின் ஆற்றல் எப்படி அவளுள் செயல்பட்டதோ அதை போல இறைவனின் அருளின் ஆற்றலும் உங்களுக்குள்ளும் என்னுள்ளும் செயல்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு நமக்கு அடிப்படையாக இறை வார்த்தைக்கு செவிமடுக்க வேண்டும், தாழ்ச்சியோடு இருக்க வேண்டும், கீழ்ப்படிதலோடு வாழ வேண்டும், இறைவனின் திருவுளத்திற்கு நம்மை அடிபணிய செய்ய வேண்டும் என்ற அற்புதமான ஒரு படிப்பினையை இந்த விழா நமக்கு அளிக்கிறது. அதனால்தான் திருத்தந்தை 1854 ஆண்டிலே 9வது பத்திநாதர் ஒரு தனித்துவமான அருளினாலும் இறைவனின் சிறப்பு உரிமையாலும் அன்னை அவளுடைய தாயினுடைய உதரத்தில் கருதரிக்கப்படுகின்ற பொழுது அந்த நொடிப்பொழுதிலிருந்து பாவ மாசு மறு இல்லாமல் கருதரிக்கப்பட்டார் என்று அறிவித்த நம்பிக்கை கோட்பாடு. இந்த நம்பிக்கை கோட்பாடின் அடிப்படையில் இன்றைய இறைவாக்குகள், அதிலே குறிப்பாக லூக்காற்று செய்தியை எடுத்து பார்க்கிற பொழுது ஏதோ காலம் எப்படி மாறுகிறது, பருவ மாற்றங்கள், இந்த அத்திமரத்தினுடைய தளிர் வருகின்ற பொழுது
கோடைக்காலம் வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அதை போல இறை ஆட்சியினுடைய வருகை, அதை பற்றிய நம்முடைய தெளிவு அல்லது புரிதல், அதை தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை காரணம் இந்த காலத்தினுடைய மாற்றங்களினுடைய அறிகுறிகளையும் அடையாளங்களையும் புரிந்து கொள்கின்ற சக்தியையும் அந்த ஆர்வத்தையும் உணர்வையும் உடையவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் இறை ஆட்சியினுடைய நிறைவு. ஏதோ காலம் நிறைவுற்றது, கடவுளின் அரசு அருகில் உள்ளது, மனம் திரும்புங்கள், நற்செய்தியை நம்புங்கள் என்று இயேசு இறையாட்சியை பற்றி போதித்தாரோ அதை போல இப்பொழுது இயேசுவின் பிறப்பு வருகிறது. இயேசுவினுடைய திருவருகை காலத்தை கொண்டாட இருக்கிறோம். அவ்வாறு இறை ஆட்சியினுடைய வல்லமை நம்முள் வருவதற்கு நாம் உண்மையிலேயே மனம் வருந்துவோம், மனம் மாற்றம் பெறுவோம். நாம் விழா கொண்டாடுகிற அந்த அன்னை மரியாள் எப்படி கீழ்ப்படிதலோடு இறைவனின் வார்த்தைக்கு செவிமடுத்து முழுமையாக தன்னை அர்ப்பணித்தாலோ அதை போல நீங்களும் நானும் அப்படி செயல்படுவதற்கு இந்த அன்னை அருள் புரிவாளாக. ஆமென்.